ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோதாஸ் தங்கச்சியாயது செம்ம கவர்ச்சியான தெரிக்க விடக்கூடிய அளவுக்கு நடிகை மடானா செபஸ்டியன் வந்து அவங்களுடைய கவர்ச்சி புகைப்படத்தை வந்து போட்டிருக்காங்க. ஸோ நான் எதுவுமே காட்ட மாட்டேன், ஹோம்லியாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சினிமாக்குள்ளே நுழைஞ்சி அதையே கண்டினியூ பண்ண நடிகைகளில் ஒருத்தர் இவர். ஸோ இப்போ இவர் வந்து இறங்கி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த நடிகை மடானா செபஸ்டியன் 2015ஆம் ஆண்டு அல்போன்ஸ் புத்திரன் அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன பிரேமம் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அந்த படம் வந்து இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது அப்படின்னா சொல்லும். ஸோ அவருடைய லிப்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சீன் வச்சிருப்பாங்க, கேக் சாப்பிட்ற மாதிரி, அதெல்லாம் வந்து நல்லா ரீச் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டால் பெருசாக இல்லைன்னு தான் சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு சில படங்களில் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அதில் வந்து ஓம் சாந்தி ஓசானா அப்புறம் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாரு. ஸோ மேலும் வந்து மலையாளத்தில் பெருசாக ரீச் கிடைக்காததால தமிழ் தெலுங்கு பக்கம் கரையை ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணவருக்கு இங்கேயும் வந்து பெருசாக படங்கள் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ நடிப்பை தவிர மடானா செபஸ்டியன் ஒரு பாடகியும் கூட. ஸோ பல படங்களுக்கு வந்து பாடல் பாடியிருக்காரு. ஸோ அவற்றில் வந்து பிரேமம் படத்தில் ஒரு வாரம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அது இவர் பாடினதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அது. ஸோ மடானா செபஸ்டியன் ஒரு திறமையான நடிகை மற்றும் பாடகி. ஸோ ஆனால் வந்து தென்னிந்திய திரையுலகில் இவருக்கு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிளான் பண்ணி ட்ரீமோட வந்தவருக்கு பெருசாக எதிர்காலம் அமையவே இல்லை. ஸோ இந்த நிலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய கொஞ்ச நஞ்ச ரசிகர்களுக்கு தன்னுடைய அழகுகளை வந்து பெருசாக இது வரைக்கும் காட்டாத நடிகையாக வந்து இருந்தார். ஸோ என்னதான் வந்து மற்ற நடிகைகள் இவருடைய போட்டி நடிகைகள் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து இல்லாமல் வந்து காட்டினாலும் இந்த நடிகையை வந்து பெருசாக இந்த கவர்ச்சிக்கு வந்து ஓகே சொல்லாமல் இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் எல்லாமே வந்து காம்படிஷன் ஹெவியானதால் இவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஸோ இவங்களும் வந்து ஆடையை குறைச்சி தான் ஆகணும். ஸோ அதனால இது வரைக்கும் வந்து காட்டாத அளவுக்கு கவர்ச்சிகள் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதனை பார்த்த ரசிகர்கள் எல்லாமே வந்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மடானா செபஸ்டியன் அவரே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து நிறைய படங்கள் கிடைக்கிறது இல்லை, இருந்தாலும் நான் கிடைக்கக்கூடிய அந்த சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு அதில் வந்து நடிப்பு திறமை அதிகமாக இருக்கிற மாதிரியான கதையம்சம் கொண்ட படங்கள் தான் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ கவர்ச்சி வந்து சுத்தமாக நடிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் அப்படின்றது நிறைய இன்டர்வியூஸில் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து அதான் சொன்னார். ஸோ நிறைய படங்கள் எனக்கு கமிட் ஆகாததுக்கான காரணம் எல்லாமே வந்து டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் இல்லைனா வந்து ஒரு கவர்ச்சி ரோலுக்கான சப்ஜெக்ட் மட்டும் தான் வருது. அதனால் அதெல்லாம் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறதால எனக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ அப்படி சொன்ன நடிகை தான் இப்போ மொத்தமாக வந்து ஒரு சின்ன உள்ளாடை மேலாடை வந்து ஒரு சின்னதாக போட்டுக்கிட்டு தன்னுடைய முன்னழகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% முன்னழகும் அதோட வடிவத்தையும் நீர்வீழ்ச்சி எல்லாமே வந்து காட்டக்கூடிய வகையில் அந்த பென் பண்ணி காட்டியிருக்காரு நடிகை மடானா செபஸ்டியன். அப்படி பேசின நடிகையா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாய்ப்புலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய அந்த குழி மட்டும் இன்னும் வந்து பெருசாக ஓப்பனாக வந்து காட்டல. அதுவும் ஸோ 31 வயசாகியும் பட வாய்ப்புகள் சரியாக வர அமையாததால கவர்ச்சி ரூட்டை தவிர வேற வழியே இல்லை அப்படின்றத இப்போதான் நடிகை புரிஞ்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்களுடைய கவர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.